ஆனால் அந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்க பூரா விவரமான ஆளுங்க. ஸோ அந்த குடலை உருவனாப்பில் பார்த்தீங்களா, அதோட அமைப்பு தான் இந்த காய் நோட்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. இந்த இடம் பாருங்களேன், நம்ம ஏறுறது ஏறிட்டோம், நான் வலிக்கு விடுற மாதிரி இருக்குது. பார்த்து தான் இங்கே ஏறிட்டு இறங்கணும். ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பெரிய களிப்பட்டி அப்படின்ற இடத்துக்கு நரசிம்ம பெருமாள் கோயில் அப்படின்ற ஒரு கரடு தேடி தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல 100 வருட பழமையான ஒரு கோயில்னு வந்து சொல்கிறாங்க. நரசிம்ம பெருமாள் கோயில். அவர் வந்து அந்த குடலை உருவி அவதாரம் எடுத்திருப்பார். அந்த அவதாரம் தான் இந்த கோயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலில் போயிட்டு அங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் இந்த கோயிலில் வந்து வற்றாத சுனை, அதாவது 365 நாளும் வற்றாத சுனை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எப்படின்னா, நம்ம வந்து தண்ணியை எடுத்தாலும், அதாவது ஒரு வாட்டர் கேனை வச்சு நம்ம தண்ணி எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த தண்ணி வந்து சீக்கிரம் மறுபடியும் அதே அளவுக்கு வந்து நிரம்பிடும். அப்படி நிரம்பினாலும் அந்த தண்ணி வந்து கீழே வந்து விலகாது அப்படின்ற மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து இந்த கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் வழி. இங்கே பாருங்க, முன்னாடியே ஒரு ஷெட்டு பார்த்தோம், அந்த ஷெட்டில் வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக தான் மேலே போகணும்னு சொன்னாங்க. இது வந்து மேலே வந்து பைக் போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆனால் பைக்கெலாம் போகாதுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, கீழே நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துருக்குறேங்க, யாருமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஒருத்தராக தான் இந்த மலையை வந்து ஏற போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ₹1 காயினை ஒட்டி வழிபாடு செய்கிறாங்களாம். ஸோ அப்படி ஒட்டும்போது அவங்களுக்கு நினச்சது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில், ஓதிமலை முருகர் கோயில் வந்து இந்த கரையிலேருந்து அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு மரம் மாதிரி இருக்கா, அது பனை மரம். அங்கே தான் வந்து கோயில் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதில்ல. ஸோ இது வந்து எங்கேயோ மலையை சுற்றி போகிற மாதிரி இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கரெக்டாக பஸ் வசதி எல்லாம் சரியாக இல்லைங்க. ஓன் வெஹிக்கில் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பூஜைகள் காலையில் நேரத்தில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இது வந்து யாருமே பராமரிப்பு இல்லாமல் இருந்து தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவை அமைச்சு ஒரு 20 வருஷமோ 21 வருஷமோ கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே பக்கமாக கொஞ்சம் தூரம் போய் அப்படியே சுற்று வர மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்படி மேலே ஏறி மறுபடியும் அப்படியே ஏறி அப்படியே செங்குத்தேறி அப்படியே ஏறி மறுபடியும் மேலே போகுது. இதுக்கு ரோடு போட ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரோடு போடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போதைக்கு நடக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். வண்டியெல்லாம் மேலே இட்டு வர முடியாது. பாருங்களேன், கழுகு சுற்றிட்டே இருக்குது. இப்போ அந்த பாறைக்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. மேலே போகிறக்குள்ளே மழை வராமல் இருந்தால் சரி. மேலே போனால் வியூ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வற்றாத சுனையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த சாமி இருக்கிறதுக்கு கீழே இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இருந்தாலும் ஏற முடியல, மழை வந்தனால. பாருங்க எப்படி யூட்டன் அடிக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே செங்குத்தாக ஏறுவோம். மேலே இருந்து உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மொட்டை பகுதின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. பரவாயில்லைங்க, அந்த காலத்துலேயே மலை மேலே கோயிலை கட்டினாங்க. ஆனால் அந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்க பூரா விவரமான ஆளுங்க. மலையில் பூரா சாமி வழிபாடு செஞ்சு மலையை பூரா காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த பாறையில் தான் அங்கே தெய்வம் இருக்கிறதா சொன்னாங்க. போகலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அங்கே பாருங்களேன். ஸோ இங்கே தான் அந்த பனைமரம் இருக்குது. நாமம் வந்து நம்மளுக்கு தெரியுது. வந்துட்டோம். இதுதாங்க கோயில். ஒரு பெரிய பாறைக்கு அப்படியே எட்ஜில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு நாமம் இருக்குது. பாருங்களேன், அப்படியே எட்ஜில் நடந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ இதாங்க அந்த கோயில். வந்துட்டோம். நம்ம செப்பலை விட்டுருவோம். ஸோ இங்கே புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அப்போ தான் 4 சனிக்கிழமையும் நல்லா பூஜைகள் நடந்து மக்கள் வருவாங்களாமா. இங்கே தீபம் போடுறதுக்கு ஒரு கம்மா வச்சுருக்காங்க, வேலெல்லாம் இருக்குது. அங்கே நாக சிலை கூட இருக்குது பாருங்கள், ராகேது சிலை. ஸோ இதுதான் வந்து நரசிம்ம பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த குடலை உருவனாப்பில் பார்த்தீங்களா, அதோட அமைப்பு தான் இந்த காயின் ஒட்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன இதுதாங்க. இங்கே பாருங்க, இந்த காலையிலேயே வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்குறாங்க. இங்கேயும் அந்த குடல் போன்ற அமைப்பு இருக்குது. இங்கே கொஞ்சம் டேப்பராக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு தனியாக யாரோ ஒரு நபர் வந்து செட்டு போட்டு தரதா சொல்லியிருக்காங்களாம். இங்கே பாருங்களேன் உடக்கா எப்படி இருக்குன்ட்டு, சிவப்பு கலரில். மேலே ஒரு நந்தி இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு தெரில. இங்கே 2 தெய்வங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே நந்தி சிலை வச்சுருக்காங்க. அப்பாடா, அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. யாருமே இல்லை, நம்ம பாட்டுக்கு அந்த மலையை பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாமி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எப்போ மழை வரும் என்ன ஏதுன்னு தெரில, இஷ்டத்துக்கு மழை வந்துட்டுருக்கு பாருங்கள். கைஸ், நம்ம அப்படியே மேலே வந்து சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை அப்படியே துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்போ வேகமாக வரும்னு தெரில. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் கீழே இறங்கினா தான் நம்ம வந்து மழையில் நனையாமல் தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது போகும்போதே நனைஞ்சிருவோம், அது வேறு விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருந்தது, அப்படியே ஒதுங்கி உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே வரல, சனிக்கிழமை தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் இங்கே வரல, நம்ம தான் வந்திருக்கோம். ஓகே, ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இங்கே வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது எனக்கு தெரியாது, நடக்குன்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக நீங்களும் வந்து நாளைக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு எதனாலும் நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க. இங்கே கடையில் எதுவும் இல்லை. வந்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம மலையில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். 20-30 நிமிஷத்தில் நம்ம மலை ஏறிடலாம். ஏறிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் அவரை வந்து நம்ம தரிசிச்சுட்டு நல்லபடியாக போய்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பை.